எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் ஆஃபீஸ்லேருந்து வர்றப்போ இந்த பச்சைக்கடலை வித்துட்டு இருந்தாங்க. அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை வந்துட்டு க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்து ஆஃப்டர்நூனுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கொடுத்துருந்தேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நைட் டின்னருக்கு தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, ஒரு வரமிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, ப்ரௌன் கலரில் ஆகிற மாதிரி. அது கூட 2 பெரிய வெங்காயம், ஒரு 4 தக்காளி போட்டு உப்பு போட்டு வதக்கி விட்டு மூடி வச்சு வேக வச்சுருங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற விட்டு தேவைப்பட்டால் தேங்காய் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இன்றைக்கி நான் தேங்காய் ஆட் பண்ணாமல் தான் அரைச்சிருக்கேன். நல்லா அரைச்சி எடுத்தால் தக்காளி சட்னி ரெடி. இன்றைக்கி ஆகமனுக்கு யூஸ்ஃபுல்லாக செய்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு அந்த ஊத்தாப்பம் மாதிரி தோசையை ஊற்றிட்டு அது மேலே அந்த தக்காளி சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே பன்னீரை துருவி போட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்லா வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுக்கும்போது நல்லா சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி பேபிஸ்க்கு கொடுக்குற ரெசிபி நிறையா வேணும்னா பேபி ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.